அன்பு நேயர்களே, இதில் என்ன குற்றம் என்று நீங்களே கூறுங்கள். என் அன்னையானவள் என்னிடம் காட்டும் அபரிதமான அன்பின் வெளிப்பாடாய் சில பதிவுகளை வெளியிட்டு விடுகின்றேன். அது எப்படி என்றால், ஒரு குழந்தைக்கு விருப்பமான ஒரு விளையாட்டு பொருள், அதுவும் பிரம்மாண்டமாக கிடைத்து விட்டால் அது என்ன பண்ணும்? தலைகால் புரியாதல்லவா? உளறி கொட்டும் அல்லவா? அம்மாவுக்கு என் மேல்தான் பிரியம் அதிகம், உங்கள் மேலெல்லாம் இல்லை என்று சொல்லும் அல்லவா உடன்பிறப்புகளை பார்த்து. அப்படிப்பட்ட மனோநிலை என்று தான் வைத்து கொள்ளுங்களேன். ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன். என் அன்னையின் தோட்டத்தில் நிறைய கனிமரங்கள் உண்டு. அவைகள் பூத்து காய்க்க ஆரம்பித்து விட்டன. அதில் ஒரு பிஞ்சு மட்டும் கொஞ்சம் ஞானம் உள்ளதாக இருக்கிறதே என்று என் அன்னை எண்ணினால், எடுத்தால் கைப்பிரம்பை அடித்தே கனிய வைத்தாள். அப்பிஞ்சோ அம்மா வலிக்கிறது என்று சொல்ல வாயெடுத்தது பாடல்களாய் வெளிவந்தன. அப்படி என்று அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதில் என்ன குற்றத்தை அப்பெண்மணி கண்டுபிடித்தார்? என் பிள்ளைகளை ஒத்த வயதுதான், ஆனாலும் மிகவும் கர்வம் கொண்டவர். முட்டாளே, உனக்கு தான் அல்லூருமா இறைவனை பற்றி, எங்களுக்கெல்லாம் அல்லூராதா? அல்லூரினால் நீயே வைத்துக்கொள்ளேன், அதை ஏன் சொல்கிறாய்? தேவாரம் திருவாசகம் பாடியவர்களெல்லாம் நான் என்று ஒரு இடத்தில் கூட வரவில்லையே. இப்படியெல்லாம் அவர் வயது வெளியிட்டிருந்தார். இறை அனுபவத்தை தானே நாம் 4 பேரிடம் சொல்ல முடியும். அவர் எதை கணக்கு வைத்து என்னை இப்படி வைத்தார் என்று தெரியவில்லை. நேற்று பெய்த மழையில் முளைத்த ஒரு பெண் பிள்ளை. வயது வித்தியாசம் பார்க்காமல் இப்படி சொல்லிவிட்டதே என்ற ஒரு நெருடல் 1 வருட காலமாக என் மனதில் உண்டு. நமக்கு நாக்கை எதற்கு கொடுத்திருக்கிறான் இறைவன்? 4 பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லவும், தைரியத்தை ஊட்டவும். இதற்காகத்தானே. வலைதளங்களில் எத்தனையோ சமூக சீர்கேடுகள் தலைவிரித்து ஆடுகின்றன, நாம் பார்க்கிறோம். அதை பற்றியெல்லாம் அப்பெண்ணிடமிருந்து எந்த ஒரு கண்டன குரல் வராது. நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருக்கிறோம் அல்லவா? நம்மைத்தான் இப்படியெல்லாம் பேசுவார்கள் போலும். யாரையும் குற்றம் சுமத்த மாட்டேன். அடியனைத்தான் சொன்னார்களா என்பதை என் அன்னையிடம் கேள்வியாக கேட்கும்போது ஆமாம் இல்லை என்று அன்னை கூறிவிடுவாள். அப்படி கேட்கும் பொழுது உன்னைத்தான் அப்பெண்மணி சொல்லி இருக்கிறாள் அப்படி என்று சொன்னதால் பதிவை வெளியிடுகிறேன். அன்பு நேயர்களே, யாகாவாராயினும் நாகாக்க என்று வள்ளுவ பெருந்தகை கூறினார் அல்லவா? நாவால் சுட்டால் அந்த வலியும் தாங்க முடியாது, சூடு வாங்கியவர்களின் வயிற்றெரிச்சலையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதை அறிந்து கொள்ள வேண்டும்.